அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். என் பேர் ஸ்ரீனிஜா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஸோ முதல்ல நம் குருஜியான பிதாமகா சுபாஷ் பத்ரிஜி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்வர்ணமாலா பத்ரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மாஸ்டர்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த பழனியப்பன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் பார்ட் மாஸ்டர்ஸ். லாஸ்ட் 5 ஸ்லோகங்கள் பார்க்கலாம். பஜகோவிந்தம். இந்த பஜகோவிந்தம் இன்னொரு வாட்டி சொல்ற, ஆதிசங்கராச்சாரியர் இந்த சிருஷ்டிக்கே முதல் குரு அப்படின்னு சொல்லுவோம். அவரு எழுதின சில ஸ்லோகங்கள் தான் நாம இத்தனை நாள கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் குரு, எல்லா குருக்களுக்கும் அவரு ஒரு ஹையஸ்ட் குரு அப்படின்னு சொல்லுவோம். அவரு சொன்னது நாம எல்லாருமே அது நாம கேக்குறதுக்கு ரொம்ப நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த ஞானம் அவரே சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுல எவ்வளோ ஒரு இன்னர் மீனிங் இருக்கு, எவ்வளோ நம்ம அதுல இருந்து எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகமாவது நம்ம எடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ். எல்லாமே பாருங்க, ஸ்லோகம் ரூபத்துல எல்லாமே அவர் ஈஸியா சொல்லியிருக்காரு. அதை நாம ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க எடுத்து கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஸோ அடுத்த ஸ்லோகத்திற்கு போலாம். காமம் குரோதம் லோபம் மோகம் தியக்த்வா த்வானம் பஷ்யதி சோகம் ஆத்மஜான விஹீனா மூட ஸ்தே பஷ்யந்தே நரக நிகூடா. நோடுங்க, பாருங்க, காமம் குரோதம் லோபம் மோகம் இது எல்லாமே நமக்கு ஒரு ஆசையா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், ஒரு பேராசையா இருக்கட்டும், ஒரு அது அது மேல ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாமே உனக்கு எப்போ இருக்கோ, இந்த வாழ்க்கையில இது எல்லாமே எப்போ உன்கிட்ட இருக்கோ, தியக்த்வாத்வானம் பஷ்யதி சோகம், எனக்கு எப்பவுமே துக்கம் அப்படின்றதுதான் இருக்கும். யார் ஒருத்த இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் இது யார் ஒருத்த அதை விட்டு அதை விலகி எல்லாத்துக்குமே ஒரு தடஸ்த நிலையில இருக்கிறானோ அவன்தான் அவனுடைய ஆன்மா ஸ்வரூபத்தை பார்ப்பான். அதுதான் ஒன்னஸ் ஸ்டேட், அதுதான் கான்சியஸ்னஸ், அதுதான் அவேர்னஸ். அவனால மட்டும்தான் அந்த ஆன்மாவை பார்க்க முடியும். யாருக்கு இப்ப பாருங்க, ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே நம்ம ஒருத்தர் மேல ஜட்ஜ் பண்றதா இருக்கட்டும், குறை சொல்றதா இருக்கட்டும், கோபப்படுறதா இருக்கட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இந்த சமூகத்துல நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொருத்தர் மேல கை காட்டி இது உன்னாலதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்கன்னா, அங்க எந்த ஒரு சிச்சுவேஷன், எந்த ஒரு சூழ்நிலை நடந்தாலுமே எல்லாமே முழு காரணம் நாம தான். 100% காரணம் நாம தான். நான் என்ன பண்ணதுனால அங்க அந்த சிச்சுவேஷன் வந்தது நமக்கு. அது நம்ம எடுத்தது கோஇன்சிடென்ஸா நம்ம பார்க்கணும் மாஸ்டர்ஸ். பார்த்து நாம அதுல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது அது சகஜம், அது நார்மல், மனிதர்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஆன்மீகத்துல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம கோவப்படணுமா ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஒரு 2 நிமிஷம் யோசிச்சோம் அப்படின்னா அந்த யோசிக்கிறது தான் அவேர்னஸோட இருக்கிறது. நம்ம எதுக்காக அங்க கோவப்படுறோம்? எல்லாத்துக்குமே பாருங்க, ஒரு சிக்குமுடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லாஸ்ட்டுக்கு போய் போய் அந்த அவேர்னஸ், அந்த ஒன்னஸ் ஸ்டேட்டுக்கு தான் நிற்கும் மாஸ்டர்ஸ். எப்பவுமே நம்ம அவேர்னஸோட இருந்தோம் அப்படின்னா, ஓகே எனக்கு எதுக்காக கோவம் வருது, எங்க நான் கோவப்படுறது கரெக்டா தவறா,
அத நாம யோசிச்சு நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா, அங்க உண்மையா படணும் அப்படின்னா ஓகே. தேவையே இல்லாதும் போது கோவப்பட்டு நம்ம எனர்ஜி நாமளே லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க நமக்கு ஏன் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும், எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்தும் நமக்கு இல்லன்னா இதுதான். 1 ஹவர் மெடிடேஷன் பண்ணி, மத்த 23 மணி நேரமும் நம்ம நார்மல் லைஃப், நார்மல் பீப்பிள் எப்படி வாழ்றாங்களோ அதே மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்க மேல, இவங்க மேல சொல்றதா இருக்கட்டும், வீண் பேச்சு பேசுறதா இருக்கட்டும், வீணா நம்ம மொபைல் யூஸ் பண்றதா இருக்கட்டும், வீணா நம்ம ஏதாவது ஒண்ணு தேவையால் இல்லாதது பாக்குறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம பத்ரிஜி சார் எப்பவுமே இப்ப பாருங்க, எத்தனையோ பேரு ஸ்டேஜ்ல பேசும்போது அவருக்கு தவறுன்னு அவருக்கு தெரியும் சில இடத்துல. ஆனாலும் எந்த ஒரு இடத்துலயும் அவர் யார் ஒருத்தரையும் குறை அப்படின்றதே சொன்னதில்லை. ஏன்னா அது அவங்களுடைய ஆன்மா லெவல், அவங்களுடைய ஸ்டேஜ் அது. அத அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அத நாம குறை சொல்லக்கூடாது, நாம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு மனபாவம் எப்போ நமக்கு வருதோ அதுதான் வண்ண ஸ்டேட். அங்க உனக்கு கோபம் வராது, லோபம், மோகம், காமம் எதுவுமே நமக்கு இருக்காது. எல்லாமே ஒரு தடஸ்த நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இப்ப ஏதாவது ஒரு நமக்கு கோவப்படுற சுச்சுவேஷனோ இல்லைன்னா ஒரு பயப்படுற சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு வந்தாலுமே நம்ம என்ன பார்க்கணும், அது அவங்க ஸ்டேஜ், அது அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய தாட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ எப்போ நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோமோ நமக்கு கோபம் அப்படின்றது வராது. யார் மேலயும் கோபம் அப்படின்றது வராது. உங்க நிலையில அவங்க அது பண்றாங்க, அது அவங்களுக்கு கரெக்ட் இல்லையா? இப்போ சின்ன பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஏபிசிடியோ ஆப்பிள் 1 வேர்டு அந்த மாதிரி தான் அவன் படிப்பான். அது அவனுடைய நிலை. அவன் ஏன் ஒரு சென்டென்சஸோ 1 பேஜ் பேராகிராஃபோ அப்படின்னு சொன்னா படிப்பானா? இல்ல இல்லையா? அவனுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு சிலபஸா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மா நிலை, நம்மளுடைய ஜன்மங்கள் எவ்வளவு எடுத்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாமளும் பிஹேவ் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் மாஸ்டர். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யார் மேலயும் நமக்கு கோபம் அப்படின்றது வராது. ஓகே, அது அவங்க நிலையில இருக்கிறாங்க, ஓகே, அது அவங்களே அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா அப்பதான் நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய ஆன்மாவை நம்மளால பார்க்க முடியும். நம்மளுடைய கத ஜன்மங்களை நம்மளால பார்க்க முடியும். யார் ஒருத்தர் இதெல்லாம் விட்டு விலகி இருக்கிறானோ அவன் அவனுடைய ஆன்மா எதுக்கு இங்க வந்திருக்கு அந்த இத அவன் பாப்பான். ஆத்ம ஜான விஹீன மூடஸ்தே பச்சந்தே நரக்க நிகூட. இந்த ஆன்மீக ஞானம் இல்லாதவன், இந்த ஆன்மீக ஞானம் இல்லாதவன் நரகத்துக்கு போய் நரக்க யாத்தனை படுவான். சோ இங்க பாருங்க, ஞானம் அப்படின்னு சொல்லல, ஆன்மீக ஞானம். ஞானம்னா நம்ம பிசிக்ஸோ மேக்ஸோ பயாலஜியோ இது படிக்கிறது இல்லை. இது இந்த ஓன்லி இந்த பிசிக்கல் வேர்ல்டு, பிசிக்கல் லைஃப், பிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அதுவும் தேவை. அதுக்கும் மீறி நமக்கு என்ன தேவை? ஆன்மீக ஞானம் அப்படின்றது. எப்போ நமக்கு இந்த ஆன்மீக ஞானம் நமக்கு இருக்கோ அப்போ நம்ம அதே கோவப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், யார் மேலேயும் ஒரு அதிகமா ஆசை அப்படின்றது இருக்காது, அட்டாச்மெண்ட் அப்படின்றது அதிகமா இருக்காது, அதெல்லாம் இருக்கும். யார் ஒருத்தனுக்கு ஆன்மீக ஞானம் இல்லையோ, ஆன்மீக ஞானம் இல்லாதவனுக்கு நரகத்துல அவன் நரகத்துக்கு போவான். அங்க நரக யாத்தனை படுவான் அவன் அப்படின்னு சொல்லிருக்காரு மாஸ்டர்ஸ். சோ இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் எது ஹையஸ்ட் அப்படின்னுட்டு ஆன்மீக ஞானம் தான்.
அதுக்காக தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம வந்து கேட்கணும். நமக்கு புரியுதோ இல்லையோ, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு நாள் மறுபடியும் நம்ம வந்து மனனம் செஞ்சுட்டே இருக்கணும் மாஸ்டர்ஸ். மனனம்னா ஒரு ஸ்பீச் ஒரு வாட்டி கேட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அதை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நிதித்தியாசனம் அப்பதான் நம்ம வந்து அங்க ஆச்சரணை பண்ணுவோம். ஆச்சரணை அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதோ கேட்டோம் ஏதோ விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா விட்டுடுவோம் மாஸ்டர்ஸ். நம்ம கேட்க 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 தான் நம்ம வந்து அதை வந்து பிராக்டிஸ்ல வந்து நமக்கு வைக்க ஒரு என்ன சொல்றது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓகே இது வந்து நானும் பண்ணணும், இந்த மாதிரி நானும் செய்யணும் அப்படின்ட்டு. சோ இந்த ஆன்மீக ஞானம் இல்லாதவ நரகத்துல போய் நரக யாத்தனை படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்து பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யாநித்திய விவேக விசாரம் ஜாப்பிய சமேத சமாதி விதானம் குருவவதானம் மகதவதானம். பாருங்க, பிராணாயாமம் ஆகட்டும் பிரத்யாகாரம், நீ நித்யாநித்திய விவேக விசாரம் எப்பொழுதுமே நீ கண்டிப்பா இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிராணாயாமம்னா என்ன? நம்ம பிரீத்திங், இந்த நம்ம பிரீத்திங் மேல கான்சென்ட்ரேஷன், அதுதான் தியானம். இந்த தியானம் அப்படின்றது பிரத்யாகாரம், ஆகாரம், அதுவும் லைட்டா மைல்டா இந்த பாடிக்கு எது தேவையோ அந்த மாதிரி உணவை வந்து நீ எடுத்துக்கணும். பிராணாயாமம் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரத்யாகாரம் நம்ம உடலுக்கு எடுத்துக்கிற உணவு. நித்யாநித்திய அப்படின்னா எவ்ரிடே, தினமும் விவேக விசாரம், தினமும் வந்து நம்ம சரியானதை எடுத்துக்கணும். இது கண்டிப்பா நம்ம வந்து இது வந்து ரெண்டுமே நம்ம வந்து இது ஃபாலோ பண்ணணும். அந்த ஆகாரம் அப்படின்னு சொல்லு, பிரத்யாகாரம் அப்படின்னா நல்லது மட்டுமே, இந்த உடலுக்கு எது தேவையோ அது மட்டுமே நம்ம வந்து நம்ம உணவா சாப்பிடணும், எடுத்துக்கணும். பிராணாயாமம்னா உள்ள போற மூச்சு வெளியில வர மூச்சு, இத கவனிக்கணும். அதுதான் மெடிடேஷன். பிரத்யாகாரம்னா நாம இந்த உடலுக்கு, அது ஆன்மாவுக்கு ஆகாரம். பிராணாயாமம் அப்படின்றது நம்மளுடைய ஆன்மாவுக்கு அதுதான் ஆகாரம். ஆகாரம்னா அதுதான், அதுக்கு வந்து உணவு சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். பிரத்யாகாரம்னா இந்த உடலுக்கு உணவு. நித்யாநித்திய விவேக விசாரம், தினமும் கண்டிப்பா நம்ம இது ரெண்டுமே கொடுக்கணும். ஆன்மாவுக்கு உணவு கொடுக்கணும், இந்த உடலுக்கும் உணவு கொடுக்கணும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க, நீ தினமும் தியானம் செய்யணும் அப்படின்ட்டு இல்லையா? நித்யானா தினமும் எவ்ரிடே மிஸ் பண்ணாம. இப்ப மிஸ் பண்ணாம நம்ம எப்படி நித்யா அப்படி நித்தியமும் அப்படின்னா டெய்லி நம்ம வந்து பிரஷ் பண்றோம், சாப்பிடுறோம், குளிக்கிறோம், இதெல்லாம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இல்லையா? அதுல வந்து கண்டிப்பா மெடிடேஷன் பிராணாயாமம் அப்படின்றதும் கம்பல்சரி. அந்த காலத்துல பாருங்க எல்லாருமே ஒரு ராஜ பரம்பரையா இருக்கட்டும், யார் இருந்தாலுமே அதிகமா அந்த ஸ்பிரிச்சுவலிட்டியில வந்து இந்த தியானத்துலதான் அதிகமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் ஒரு தனி மரியாதை, ஒரு ஞானம் அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா? எல்லாமே போக 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 அந்த தியானம் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. உணவு அப்படின்றது நமக்கு இந்த அஹிம்சை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஹிம்சை, ஒரு ஒரு ஜீவிய வந்து ஹிம்சை செஞ்சு அது வந்து அது வந்து இந்த மனிதருடைய உணவே கிடையாது. அதுவும் வெஜிடேரியன்லயும் மைல்டா லைட் ஃபுட்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்பதான் உன்னுடைய ஆன்மாவும் உடல் வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து டெய்லி நம்மளுடைய டெய்லி ஹேபிட்ல வந்து நம்ம இது வந்து கண்டினியூ பண்ணணும் மாஸ்டர்ஸ். சொல் ஜாப்பிய சமேத சமாதி விதானம் குருவவதானம் மகதவதானம். இந்த
சமாதி அப்படின்னா சமாதி நிலை. சமாதி அப்படின்னா எந்த ஒரு பிளஸ்ஸும் இல்லாம மைனஸும் இல்லாம சமாதி நிலைன்னா அங்கே தட்டஸ்தமா அந்த நிலை இருக்கும் இல்லையா? என்ன சொல்றது, மிடில் பாத் அப்படின்ட்டு, மிடில் ஸ்டேட். எப்போ நீ சமாதி நிலையில இருக்கிறியோ, எந்த ஒரு யோசனைகளும் எந்த ஒரு டென்ஷனோ எந்த ஒரு எமோஷன் இல்லாம சமாதி நிலையில இருக்கிறியோ, அந்த இடத்துல குருவவதானம் மகதவதானம். அதுதான் ரொம்ப 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 கிரேட்டான வேலை. ஐ மீன் உயர்ந்த வேலை அப்படின்ட்டு. பாருங்க, நம்ம செய்யற எந்த ஒரு வேலை, எல்லா வேலையும் இந்த பிசிக்கல், இந்த உடலுக்கு தேவையானது மட்டும்தான். ஆன்மாவுக்கு வேலை நம்ம எந்த மாதிரியான ஆன்மீக ஞானம் எடுத்துக்கிறோம், எந்த மாதிரியான உணவு எடுத்திருக்கிறோம், எந்த மாதிரியான நிலையில நம்ம இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை யார் ஒருத்தர் கடைபிடிச்சு போறாங்களோ அவங்கதான் அவங்க செய்யறதுதான் கிரேட்டஸ்ட் ஒர்க் அப்படின்ட்டு மாஸ்டர்ஸ். இங்க பாருங்க, நம்ம எடுத்துக்கிற பிராணாயாமம் நம்மளுடைய மெடிடேஷன், உள்வாங்கும் மூச்சு வெளியில வரும் மூச்சு கவனிக்கிறது. பிரத்யாகாரம், நம்ம எது தேவையோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம ஆகாரமா உணவா நம்ம எடுத்துக்கணும். இது டெய்லி நம்ம ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கோ இது ரெண்டுமே கம்பல்சரியா நம்ம எடுத்துக்கணும். இந்த எப்பவுமே நம்ம சமாதி நிலையில இருக்கணும். ஏன்னா நம்ம ஓவரா சாப்பிட்டுட்டு இப்போ தியானத்துக்கு உக்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க தூக்கம் அப்படின்றது வரும் இல்லையா? எதுக்கு சாப்பிட்ட உடனே தியானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம அந்த ஃபுல் தூங்கிடுவோம் அப்படின்ட்டு. அதனாலதான் சாப்பிட்ட உடனே மெடிடேஷன் பண்ணாதீங்க. சாப்பிட்டாலுமே மைல்டா எடுத்துக்கணும், லைட் ஃபுட்ஸா எடுத்துக்கணும். அப்போ நம்மளுடைய பாடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். மெடிடேஷனும் நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், நல்லா நமக்கு அமையும் மெடிடேஷன் பண்றதுக்கு. ஸோ அதனால அதிகமா நம்ம உண்ணாவிரதமா இருக்கட்டும், ஜூசஸா இருக்கட்டும், மைல்டு ஃபுட்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி அதிகமா இந்த பௌர்ணமி அமாவாசை டைம்ல எடுத்துக்கணும். ஏன்னா அந்த டைம்ல எனர்ஜிஸ் அதிகம். நம்ம அதிகமா நம்ம மெடிடேஷன் பண்றதுக்கு நம்மளுடைய உடலும் நமக்கு சகாயம் செய்யும், ஐ மீன் ஹெல்ப் பண்ணும். அதனால எப்பவுமே நம்ம மைல்டு ஃபுட்ஸை எடுத்துக்கணும் மாஸ்டர்ஸ், அது சொல்லியிருக்காரு. ஸோ தினமும் நம்ம என்ன பண்ணணும், மெடிடேஷன் அண்ட் மைல்டு ஃபுட்ஸ். ஓவரா நம்ம சாப்பிடக்கூடாது, சமாதி நிலையில இருக்கணும். அதுதான் உயர்வான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்து, கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தியேயம் ஸ்ரீபதி ரூப மஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கத சித்தம் தேயம் தீன ஜனாயச்ச வித்தம். பாருங்க, கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கீதா அப்படின்னா பகவத்கீதை, சஹஸ்ரம் அப்படின்னா சஹஸ்ர நாமங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நம்ம டெய்லி சொல்லணும். அது எல்லாமே நம்ம கத்துக்கணும். எப்பவுமே நம்ம அந்த பகவான் ஸ்வரூபம், பகவான் ஸ்வரூபம் என்ன? அதுதான் ஆத்மா நிலை இல்லையா? இப்ப பகவான நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வேண்டிக்கணும், யார நம்ம வேண்டிக்கணும்? அந்த கடவுள் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிற, அங்க போய் வேண்டினா மட்டும்தான் இருப்பாங்களா? இல்ல. நம்ம இங்க தியானத்துல உக்காருதும் அதுவும் ஒரு ஒரு என்ன சொல்றது, பகவான் சேவை தான். பகவத்கீதை, சஹஸ்ரநாமங்கள் எல்லாமே நம்ம கத்துக்கணும். நிரந்தரம் எப்பவுமே நம்ம அந்த பகவான் சேவை அப்படின்னு இந்த தியானத்துல நம்ம இருக்கணும். அந்த ஒரு நிலைதான் நமக்கு நம்மளுடைய ஆன்மாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாயச்ச வித்தம். எப்பவுமே சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னா சேம் புக்ஸ் படிக்கிறது எல்லாமே பாருங்க, எல்லாத்துலயும் இந்த ஞானம் பற்றிதான்.
நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். எல்லாருடைய அனுபவங்களும் நம்ம எடுத்துக்கணும் மாஸ்டர்ஸ். தேயம் தீன ஜனாயச்ச வித்தம். தீனம் அப்படின்னா யாரும் எதுவுமே இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் தானம் அப்படின்றது செய்யணும். தீன தீனா இருக்கிறவங்களுக்கு நம்ம தானம் அப்படின்றது கொடுக்கணும். நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பாருங்க, பகவத்கீதா சஹஸ்ரநாமங்கள் எல்லாமே கத்திக்கோ. ஹேயம் ஸ்ரீபதி, உன்னுடைய இந்த பகவான் ரூபத்தை நீ ஸ்மரணம் செய் அப்படின்னா எப்பவுமே அது அந்த நிலையிலேயே இரு. அதுதான் மெடிடேஷன். எப்பவுமே சஜ்ஜன சாங்கத்தியம், ஆன்மீக ஞானம் பற்றியே நம்ம பேசணும். அதையே நம்ம அதிகமா கேட்கணும். எதுவுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, சுகத கிரியத்தே ராமபோக பశ్చాதனதந்த ஷரீரே ரோகः யாத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். இப்போ இந்த போகங்கள், இந்த என்ன சொல்றது, நம்ம பிசிக்கல்லியா நம்ம அனுபவிக்கிற சந்தோஷங்கள், இது எல்லாமே நம்ம விடணும். இது எல்லாமே நிரந்தரம் அல்ல. இது எல்லாமே ஒரு நாள் 2 நாள் ஆசை மட்டும்தான். அதுக்காக நீ ஏன் அவ்வளோ போராடுற? நிரந்தரமா இருக்கிற சந்தோஷத்துக்கு நீ அதை செய்யணும். ஏன்னா இந்த போகங்கள், இந்த என்ன சொல்றது, எல்லாமே இங்க அனுபவிக்கிறது எல்லாமே எவ்வளவு உனக்கு தேவையோ அவ்வளவு போதும். அதிகமா ஆசை அப்படின்றது படக்கூடாது. இது எல்லாத்தையும் நீ விட்டு விடு. அதுக்கப்புறம் இந்த சரீரம், இந்த உடலுக்கு நோய் அப்படின்றது வரும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உடல் மரணம் அப்படின்றதும் நமக்கு தெரியும். மரணம் வரும் அப்படின்றதும் தெரியும். ஆனாலுமே நாம பாவங்கள் செய்யறது நிறுத்த மாட்டேங்கிறீங்க. யாருமே பாவங்கள் செய்யறது நிறுத்தல. இந்த மரணம், இந்த உடல் போயிடும் தெரியும். இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு நோய் வரும் அப்படின்னு தெரியும். இந்த உடலுக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு தெரியும். ஆனா அது தெரிஞ்சும் நாம என்ன பண்றோம்? நம்ம பாவங்கள் அப்படின்றது செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அத நம்ம அந்த ஆன்மீக ஞானத்துல நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம கம்மி பண்ணுவோம். சோ போகங்கள் ஆகட்டும், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நமக்கு நம்ம இந்த இருக்கணுமே தவிர அளவுக்கு மீறி நமக்கு ஆசை அப்படின்றது தேவையில்லை. இப்போ ஒருத்தருக்கு ஒரு வீட்டுல ஒரு பாத்ரூமோ 2 பாத்ரூமே இருந்தா போதும். நிறைய பேர் இப்ப இருக்கிறது 2 பேரு, ஆனாலுமே 4-5 பாத்ரூம், 3-4 பெட்ரூம் இருக்கும். ஒரு வீடு இருக்கும், ஆனாலுமே இன்னொருத்தருக்கு பார்த்து இன்னும் பெருசா நானும் வீடு கட்டணும்ட்டு கட்டுறது தேவையில்லாத வேலைகள். இது தேவையில்லாத சுகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தேவையான ஒரு சின்ன வீடு இருக்கா? நம்ம தூங்குறதுக்கு நமக்கு ஒரு ரூம் இருக்கா? நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கா? ஓகே, அது சின்னசா பெருசா அப்படின்றது இல்லை. எல்லாமே நம் மனசுல இருக்கிறது மட்டும்தான் மாஸ்டர்ஸ். எப்போ அந்த கம்பேரிசன் நம்ம கட் பண்றோமோ, இந்த போகங்கள் அப்படின்றது நீ கட் பண்ணணும். இது நிரந்தரம் அல்ல. ஒரு பெருசா வீடு கட்டுவோம், ஒரு 4 BHKவோ 5 BHKவோ ஒரு மாடி வீடு கட்டினாலுமே இன்னொருத்தர் லிஃப்ட் போட்டிருப்பாங்க. ஐயோ நான் லிஃப்ட் போடலையே அப்படின்ட்டு நமக்கு இன்னும் அங்க சோகம் அப்படின்றது வரும், துக்கம் அப்படின்றது வரும். நம்ம கட்டின அந்த வீடு, அந்த சந்தோஷமும் இருக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்றதுதான். எப்போ நீ அந்த போகங்கள்ல இருந்து நீ வெளியில வரியோ அப்பதான் உனக்கு ஞானம் அப்படின்றது வளரும். ஞானம் அப்படின்றது உனக்கு யூஸ் ஆகும். இந்த உடலுக்கு நோய் அப்படின்றது வரும், அது தெரியும். நோய் வரும் அப்படின்றது தெரியும். இந்த உடல் நிரந்தரம் இல்லை அப்படின்னு தெரியும்.
ஆனாலுமே நாம பாவங்கள் செய்யறது நிறுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்தது லாஸ்ட் மாஸ்டர்ஸ். குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தः சம்சாராதரிச்சிரா பவ முக்தः சேந்திரிய மானச நியமாதேவம் திராட்சியசி நிஜ ஹிருதயஸ்துவம் தெய்வம். குருச்சரணாம்புஜ அப்படின்னா நீ எப்பவுமே ஒரு ஒரு என்ன சொல்றது, சத்குருவான சாத்விகமான ஒரு குருவை வந்து அவங்களுடைய என்ன சொல்றது ஃபாலோவரா வந்து நீ இருக்கணும். அவங்க சொல்ற அந்த லெசன்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்பீச்சஸா இருக்கட்டும், அதுக்கு வந்து நீ ஃபாலோ பண்ணணும். இந்த சம்சாராத சிராத்பவ முக்தக, இந்த சம்சாரத்திலிருந்து இந்த இந்திரியங்கள் நம்ம பாக்குறதா இருக்கட்டும், கேட்கறதா இருக்கட்டும், சாப்பிடுறது எல்லாமே, இது எல்லாமே வந்து அதுல இருந்து நீ ஓவரா அட்டாச்மெண்ட் ஆகாம நீ வெளியில வா. அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்றது நினைக்காத. அது மட்டும்தான் நமக்கு இருக்கு அப்படின்றது நம்ம இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கு. இந்த இயற்கையில வந்து சிருஷ்டில வந்து நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு துளி அளவும் இல்ல. எவ்வளவோ இருக்கு இந்த சிருஷ்டில. உனக்குள்ள எவ்வளவோ இருக்கு. உனக்குள்ள நீ பயணம் செய்யி. உனக்குள்ள நீ எப்போ நீ பயணம் செய்வ? தியானம் பண்ணா மட்டும்தான் நமக்குள்ள நம்ம பயணம் செய்ய முடியும் மாஸ்டர்ஸ். சோ ஒரு சத்குரு அவங்களுடைய ஃபாலோவரா நீ வந்து போ. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அந்த தியானமா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சம்சார வாழ்க்கையாகட்டும், இந்த என்ன சொல்றது, இந்திரியங்கள் மேல மோகமா இருக்கட்டும், எல்லாமே வந்து விட்டு விடு. என்ன இதெல்லாம் நம்ம எப்ப பண்றோமோ, நம்மளுடைய மனசுல, நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து ஒரு நமக்கே தெரியாம ஒரு என்ன ஒரு அன்பு அப்படின்றது வரும். அது செல்ஃபிஷ் இருக்கிறவங்களும் ஃபுல்லா மாறிடுவாங்க. நம்ம செல்ஃபிஷா இருந்து நம்ம வந்து வெளியில வந்து ஒரு ஹெல்பிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு நடக்கும். சோ நம்ம எப்பவுமே என்ன ஒரு நல்ல மார்க்கத்துல வந்து நம்ம போகணும். இந்த சம்சார வாழ்க்கை தான், இந்த இந்திரியங்கள் இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்க கிடையாது. அதையும் தாண்டி நம்ம வந்து போகணும் மாஸ்டர்ஸ். இன்னும் எவ்வளவோ இருக்கு இந்த இயற்கையில. நமக்குள்ள நம்ம வந்து பயணிக்கணும். எப்போ நீ இத வந்து செய்றியோ அப்போ உன்னுடைய ஆன்மாவும் ஞானம் அடையும். எப்போ உன்னுடைய ஆன்மா ஞானம் அடையுதோ உன்னுடைய ஜென்மங்கள் அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நாம அந்த பரமாத்மாவுக்கு சேருவோம் மாஸ்டர்ஸ். அப்போ நம்ம என்லைட்டன்மெண்டா ஒன்னஸ் ஸ்டேட்லயே இருக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு ஒரே வழி தியானம் மட்டும்தான் மாஸ்டர்ஸ். சோ தியானம் 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 பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் ஒரு விதை அப்படின்றது ஒரு மரமா மாறி நம்ம வந்து நமக்கு ஒரு அது எப்படி ஒரு பூ ஒரு பழம் கொடுக்குதோ, நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் விஷயம் சிச்சுவேஷன்ஸ் ஆகட்டும், நல்லது அப்படின்றது நமக்கு நடக்கும் மாஸ்டர்ஸ். ஆனா முழு நம்பிக்கையோட செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு 2 நாள் செஞ்சுட்டு எனக்கு வரல அப்படின்னா தட் இஸ் நோ யூஸ். தினமும் செய்யணும். ஒருத்தருக்கு 2 நாள் ஆகும், இன்னொருத்தருக்கு ஒரு மாசமாகும், இன்னொருத்தருக்கு ஒரு வருஷமாகவும் ஆகலாம். ஆனா நம்மளுடைய என்ன சொல்றது எஃபர்ட் அப்படின்றது கண்டிப்பா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மாஸ்டர்ஸ். இந்த ஜென்மம் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்துக்கு இது யூஸ் ஆகும் இல்லையா? சோ இந்த ஞானத்தை நம்ம எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, இந்த தியானம் அப்படின்றது நம்ம விடக்கூடாது மாஸ்டர்ஸ். இன்னும் நம்ம வந்து ஆன்மீகத்தை வந்து நம்ம வந்து அதிகம் பண்ணிக்கிட்டே போகணுமே தவிர இதுல வந்து எந்த ஒரு நமக்கு நெகட்டிவோ எந்த ஒரு பேடும் நமக்கு
ஆகாது மாஸ்டர்ஸ். முழு நம்பிக்கையோட செஞ்ச எந்த ஒரு சிச்சுவேஷன் ஆகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும் நமக்கு நல்லபடியா முடியும் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.